அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நம்ம சூரா அன்னிசா இன்னையிலேருந்து பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். முதல் வசனம் பாருங்கள். யா ஐயுஹன் நாசு தகு ரப்பகுமுல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே, நம்ம எங்கெல்லாம் யா ஐயுஹன்னாஸ் அப்படின்னு வருதோ, அந்த யா அப்படின்னு வந்தாவே நம்மளை கூப்பிட்றான் அப்படின்னு அர்த்தம். நாஸ்னால் மனிதர்களே. ஸோ மனிதர்களே, உங்களை ஒரே ஆன்மாவிலேருந்து படைத்த, ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து தானே நம்ம எல்லாமே வந்தோம். ஒரே ஆன்மாவிலேருந்து படைத்த உங்களின் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம யாருக்கு பயப்படுறோன்னு ஒரு வரமுறையே இல்லாமல் எல்லாருக்குமே பயப்படுறோம். டிராஃபிக் போலீஸ்க்கு பயப்படுறோம். அது நல்லதுக்கு பயந்தால் பரவாயில்ல. இஷ்டத்துக்கு நாம் இது படிச்சிருக்கணும், என்னென்னமோ படிக்கிறதுக்கு சொல்கிறாங்க, அது படிச்சிருந்தா தான் நமக்கு வேலையா, இப்படி நமக்கு பிடிச்சும் பிடிக்காமையும் இங்கே சர்வைவ் பண்ணணுன்னா நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி எல்லாத்துக்கும் பயப்பட வைக்கிறாங்க. அல்லாஹ் டைரக்டாக பெண்களே அப்படின்ற அந்த ஒரு பெண்களே அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு அத்தியாயத்தில் எடுத்தோடனே சொல்லிட்டான், உங்களை ஒரே ஆன்மாவிலேருந்து படைச்சிருக்கேன், எனக்கே நீங்கள் பயப்படுங்க அப்படின்னு. மேலும் அதே ஆன்மாவிலிருந்து அதனுடைய துணையையும் அவன் உண்டாக்கினான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து அவங்களுடைய துணையை படைச்சான் இல்லையா, அவங்களுடைய விலாயிலும்ல. ஸோ டைரெக்டாக அல்லாஹ் சொல்கிறான், இப்படித்தான் உங்களை நான் படைத்தேன். இவை இரண்டின் மூலம் உலகத்தில் உள்ள அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவ செஞ்சேன். ஸோ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நமக்கே ஒரு போன தலைமுறைக்கு முந்தின தலைமுறையில் இருந்த சொந்த பந்தங்கள் தெரியாது. நம்ம அத்தா அம்மாவோட எத்தனையோ சொந்த பந்தங்கள் ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி நம்மளோட எத்தனையோ சொந்த பந்தங்கள் ஸ்டாப் ஆகும். ஸோ நமக்கு தெரியலை, ஆனால் அதுக்காக நமக்கு சொந்த பந்தங்கள் இல்லைன்னு ஆகிடுமா? ஸோ ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் இத்தனை உயிர்கள், இத்தனை ஆண் பெண் இருக்கிறதுக்கு அல்லாஹ் தான் காரணம். இதில் மெயின் விஷயம், அல்லாஹ் குர்ஆனில் பொய் சொல்ல மாட்டான். அல்லாஹ் ரொம்ப ஓப்பனாக சொல்கிற விஷயம் ஆண்கள் பெண்கள் மட்டும்தான். இங்கே வேறு எந்த ஆட்களையும் அல்லாஹ் இங்கே குறிப்பிடலை. அல்லாஹ் குறிப்பிடலை அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நம்மளாக ஃபிட் பண்ணிக்கிடலாமா அப்படின்னா கூடாது. நமக்கு நல்லா தெரியும் ஆண் பெண் மட்டும்தான் ஜெண்டர் அப்படின்னு. ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு ஜெண்டர் மாறுதலாக சொல்லி கொடுக்கப்படுது. நீங்கள் கவனிங்க, குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க, ஏது படிக்கிறாங்கங்கிறத டியூஷனுக்கு விட்டால் மட்டும் பத்தாது, நீங்கள் கவனிக்கணும். ஜெண்டர் மாற்றமாக சொல்லித்தரப்படுது. இன்றைக்கி நம்ம அதிசயமாக பார்க்குறோம், ஆனால் அவங்களுக்கு அதே அப்படியே கல்வியாக வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது சர்வசாதாரணமாக போகிடும். அதனால் ஆண் பெண் தான் ஜெண்டர், அல்லாஹ் அப்படி தான் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத உங்கள் குழந்தைங்களுக்கு குர்ஆன் மூலமாக எடுத்து காமிங்க. ஆண் பெண் மூலமாகத்தான் அல்லாஹ் பரவ செஞ்சுருக்கான். இதை இன்றைக்கி உடைக்கணும்னு தான் இவ்வளோ பெரிய போராட்டமும். சரியா? அதனால தான் அல்லாஹ் டைரெக்டாகவே சொல்கிறான், என்னை மட்டுமே பயப்படுங்க, நான் தான் உங்களை படைச்சிருக்கேன் அப்படின்னு. எந்த அல்லாஹ்வின் பெயரை கூறி நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் உரிமைகளை கோருகிறீர்களோ அந்த அல்லாஹ்வுக்கே நீங்கள் அஞ்சுங்கள். அதாவது
ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ் மட்டும்தான் கடவுள். அந்த அல்லான்ற பேர் சொல்கிறத ஏற்றுக்கிறவங்க தான் முஸ்லீம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் யார் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ஒரு நித்திய ஜீவன் இருக்குது, அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இருக்குது, அதுதான் இவ்வளத்தையும் படைச்சிருக்கு, அதுக்கிட்ட தான் நம்ம அது என்றைக்கா இருந்தாலும் நம்மளை கேள்வி கேட்கும் இப்படின்னு நினைக்கிற எல்லாமே அல்லாஹ் தான். அல்லாஹ் அப்படிங்கிறது ஒரு அரபி சொல், அவ்வளவு தான். அதை தாண்டி அல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் இறைவன். அது யார் வேணாலும் நம்புவாங்க. ஆனால் முஸ்லீம்களே கூட இதை நம்பாமையும் இருப்பாங்க. அதனால் அது திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ யார் அந்த அல்லாவின் பேரை கூறி ஒருவர் மற்றவங்களோட உரிமை கோர்றோமோ, ஸோ அப்போ அல்லாவுடைய பேரால் ஒருத்தவங்க மற்றவங்கக்கிட்ட உரிமை இருக்குது. அப்போ அந்த உரிமையை பற்றி அல்லாஹ் இப்போ பேச போகிறான். சரியா? அப்போ அந்த உரிமை இருந்தாலும் அல்லாஹ் வச்சு தானே அவனுக்கு உரிமை இருக்குது. அப்போ முதல்ல அல்லாஹ்க்குத்தானே நம்ம பயப்படணும். மேலும் இரத்த பந்த உறவுகளை சீர்குலைப்பதிலிருந்து நீங்கள் விலகி வாழுங்கள். அடுத்து சொல்லிட்டான், இரத்த பந்த உறவுகள் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்மளோட அத்தா, அதாவது சச்சா மாறு பெரித்தா மாறு, நம்மளோட நம்ம குழந்தைங்களுக்கு அப்படி சச்சா மாறு பெரித்தா மாற நம்ம எப்படி காமிக்கிறோம், மாமா மாற நம்ம எப்படி காமிக்கிறோம், நம்ம குழந்தைங்கள சொல்லிக்கிறோம், அதாவது நீ ஒத்துமையாயிரு அப்படின்னு. ஆனால் நம்ம அப்படி காமிக்கிறோமா? இல்லை நம்மளோட அத்தா அம்மா அவங்க சொந்தங்களை நம்ம இன்றைக்கி பராமரிக்கிறோமா? இப்போ நம்மளோட பெரித்தா சின்னத்தா, நம்மளோட மாமா சாச்சா, இது மாமா மாமி, இவங்களெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம யாரை நினச்சிருக்கோம்? நம்மளோட முக்கியமாக அத்தாவுடைய இரத்த பந்தங்களை ரொம்ப நம்ம யோசிக்கணும். ஏன்னா அத்தாவுக்கு அடுத்த உள்ள பொறுப்பை அந்த அந்த மகன் எடுத்து செய்யணும். அத்தா யாரை நண்பராக வச்சுருந்தாரோ அவருக்கு இந்த மகன் கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு மாறலாம். அப்போ நண்பருக்கே அப்படின்னா அத்தாவுடைய இரத்த பந்தம். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகுது, நம்ம சமூகத்திலேயே அம்மாவோட இரத்த பந்தத்தை நம்ம ரொம்ப அழகாக இது பண்ணுறோம். ஆனால் அத்தாவுடைய இரத்த பந்தத்தை அந்த அளவுக்கு நம்ம காமிக்கிறோமா? இல்லை அவங்களும் உரிமை கரெக்டாக கொடுக்குறாங்களா? ரெண்டுமே யோசிக்கணும். நம்மக்கிட்ட ஒட்டுறாங்களா இல்லை நம்ம அவங்களோட ஒட்டுறோமா? இது ரெண்டையுமே யோசிக்கணும். இரத்த பந்த உறவுகளை நீங்கள் சீர்குலைச்சிக்காதீங்க. எல்லாம் ரொம்ப எடுத்தோன்னே சொல்கிறான் பாருங்கள். மற்றதுலலாம் கூட இப்படிலாம் சொல்லலை, ஆனால் சொல்கிற அன்னிசாலை எடுத்தோன்னே சொல்கிறான். திண்ணமாக நினச்சிக்கோங்க, அல்லாஹ் உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான். அல்லாஹ் அக்பர். ஸோ அல்லாஹ் தான் நம்மளை படைச்சிருக்கான். ஒரே இதிலேருந்து தான், ஒரே ஆன்மாலேருந்து தான் நம்மளை படைச்சிருக்கான். நம்ம அல்லாவை வச்சு நமக்கு சில உரிமைகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம அந்த அல்லாஹ்க்கு தான் பயப்படணும். இரத்த பந்த உறவுகளை சீர்குலைக்கிறதுலேருந்து விலகிக்கிடணும். அப்புறம் அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். எடுத்தோடனே அல்லாஹ் இந்த ஆயத்துக்களை சொல்கிறான். சரி, அடுத்த ஆயத்து பாருங்கள். وَأُوتُوا الْيَتَامَى أَمْوَالَهُمْ وَلَا تَتَبَدَّلُوا الْخَبِيثَ بِالطَّيِّبِ وَلَا تَأْكُلُوا أَمْوَالَهُمْ إِلَى أَمْوَالِكُمْ إِنَّهُ كَانَ حُوبًا كَبِيرًا. இப்போ அனாதைகளுக்கு அவர்களுடைய உடைமைகளை திருப்பி கொடுத்துடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் இப்படி இருங்க, இரத்த பந்தத்தை நீங்கள் முறிச்சுக்காதீங்க, கரெக்டாக பார்த்துக்கங்கிறான். அடுத்து சொல்கிறான், அனாதைகளுக்கு அவங்களுடைய உடைமைகளை கொடுத்துடுங்க. அனாதைகளுக்கு அவங்களுடைய உடைமைகளை கொடுத்துடுங்க. நல்ல பொருளுக்கு பதிலாக தீய பொருளை மாற்றாதீங்க. அவங்களோட பொருள்களை உங்களின் பொருள்களோடு கலந்துராதீங்க. இது மிகப்பெரிய பாவம். அப்போ யார் அனாதையாவா?
யாரோ ஒரு 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 பையனோ ஒரு பொண்ணோ அனாதை ஆகுறான் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்குன்னு ஒரு ஒரு மாமாவோ மாமியோ சாச்சாவோ சாச்சியோ யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்கள வந்து புறக்கணித்ததன் விளைவாகத்தான் அவங்க அனாதையாக்கப்படுவாங்க. கரெக்டா? அப்போது அந்த ஒரு நம்மளுடைய இரத்த பந்தம், நம்மளுடைய அக்கா மகன், நம்மளுடைய தம்பி மகன், இன்னும் வந்து நம்ம கணவருடைய அண்ணன் மகன், இன்னும் வந்து நம்ம அத்தாவுடைய இப்போ நம்மளுடைய சாச்சா மகன், அப்படி ஏதோ இன்றைக்கி அதிகமாக வந்து மாஷா அல்லாஹ் முஸ்லீம்கள் வந்து ஆனால் என்ன சொல்கிறது, பெற்றோரை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிருவாங்க. பெற்றோர் அது என்ன முதியோர் இல்லத்துலலாம் அதிகமான முஸ்லீம் ஆட்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயந்தான். ஆனால் அதிகமான முஸ்லீம் எத்தீம் ஸ்கூல்ஸும் ஆர்ஃபனேஜஸும் அதிகமாக இருக்குது தானே, இருக்கா இல்லையா? அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், டைரெக்டாக சொல்கிறான், அனாதைகளை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, அவங்களோட உடைமைகளை நீங்கள் திருப்பி கொடுத்துடுங்க. அப்போ அனாதைகள்ன்றது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் இன்றைக்கி நம்ம நம்மளே என்ன இது பண்ணாலும் அவங்கள கொண்டு போய் அனாதை இல்லத்தில் விடுறதுக்கு தான் நம்மளே கூட ரெடியாக இருப்போம். அப்படி தான் நம்ம வளர்க்கப்பட்டுட்டோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அனாதைகளுக்கு அவர்களுடைய உடைமைகளை திருப்பி கொடுத்துடுங்க. அப்போ திருப்பி கொடுத்துடுங்க அப்படின்னா அப்போ ஏதோ நமக்கு சொல்ல வரான். என்ன சொல்ல வரான்னு பாருங்கள். அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளில் நல்லதுக்கு பதிலாக தீயதை நீங்கள் கொடுக்கும்போது கொடுக்காதீங்க. அதே மாதிரி உங்களோட அவங்க பொருளை சேர்த்து நீங்கள் சாப்பிடாதீங்க. இது மிகப்பெரிய பாவம். இது திண்ணமாக நிச்சயமாக இது பாவம், பெரிய பாவம் அப்படிங்கிறான். அப்போ இந்த அனாதைகளை பற்றி இன்னும் என்ன எல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறத பாருங்கள். இன் ஹிஃப்தும் அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா ஃபன்கிஹு மா துவாபலக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வசுலாச வருபா ஃபைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதத்தன் அவு மா மலக்கத் ஐமானுக்கும் தாலிக அத்னா அல்லா தஊலு. அப்போ அனாதைகளுடன் நீதமாக நடக்க இயலாது என்று நீங்கள் அஞ்சினால் உங்களுக்கு விருப்பமான பெண்களை 2 2ஆக 3 4 மணமுடித்து கொள்ளுங்கள். ஆனால் அவர்களிடையே நீதமாக நடந்திட முடியாது என்று நீங்கள் அஞ்சுவீர்களாயின் ஒரு பெண்ணை மட்டும் மணமுடித்து கொள்ளுங்கள், அல்லது உங்கள் கைகள் சொந்தமாக்கி கொண்ட பெண்களையே மனைவியாக்கி கொள்ளுங்கள். நீதி தவறாமல் இருப்பதற்கு இதுவே மிக நெருக்கமானது. இன்றைக்கி நமக்கு வந்து இந்த 2 திருமணம் அப்படிங்கிறது, 2வது திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அது எடுத்தோடனே அது தப்பு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனசில் வந்து ஆழமாக பதிய வச்சுருக்காங்க இல்லையா? ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிற விஷயத்தை நல்லா கவனமாக பாருங்கள். அனாதைகள் விஷயத்தில் நீங்கள் நீதமாக நடந்துக்கோங்க. அப்படி நடக்க முடியலைன்னா இப்போ யார் அனாதையாக்கப்படுவா? ஒன்று கணவன் இல்லாமல் குழந்தை இல்லாமல் யாருமே இல்லாத பெண்கள், அவங்களும் அனாதைகள் தான். இல்லை அத்தா இல்லாமல் அம்மா மட்டும் இருந்தாலும் அதுவும் அனாதை தான். அத்தா அந்த பொறுப்பாளி இல்லாமல். இப்போ ஒரு கணவன் இல்லை, மகனோ மகளோ இருக்கா, வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு எப்படி இருக்க முடியும்? அப்போது அந்த மாதிரி பெண்கள், இப்போ இதுவும் முக்கியமாக இது இறங்கப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம். இந்த மாதிரி இறைவனுடைய வேலைக்காக முக்கியமாக இதுக்கும் முன்னாடி பாருங்கள், அல்லாஹ் கேட்டிருப்பான், நீங்கள் சண்டை போடுங்க, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வாங்க, நீங்கள் வந்து தியாகம் பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்டிருப்பான். அப்போ இவ்வளவும் நம்ம பண்ணுனா நமக்கு வந்து நம்மளுடைய எல்லாத்துக்கும் நமக்கு எல்லாமா இருக்கக்கூடிய கணவன்மாரையும் அத்தா அம்மா யாரை வேணால் இழக்க நேரிடும்.
அப்படி இழக்கும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அந்த ஆண்களால் முடியாதுன்ற பட்சத்தில் இரத்த சொந்தமாக இருந்தால் ஆண்கள் பார்த்துக்க முடியும், மகரமான ஆண்களாக இருந்தால். இல்லாத பட்சத்தில் அப்போ அவங்க மனைவி அப்படிங்கிற ஒரு இதில் தான் அந்த ஒரு அந்த ஒரு நீதத்தை கொடுக்க முடியும். அப்போ நீங்கள் 4 வரைக்கும் நீங்கள் ஏன்னா அது அந்த ஆணால் எவ்வளோ முடியும், அந்த எண்ணெய் இது எல்லாம் கணக்கு அல்லாஹ்க்கு தெரியும். நமக்கு தெரியுமா? அல்லாஹ்க்கு தெரியுமா? ஸோ அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் அவனுடைய குர்ஆனில் இந்த வார்த்தையை இறக்குறான். நானோ நீங்களோ இதை சொல்லலை, அல்லாஹ்வுடைய குர்ஆனில் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ நீங்கள் மனம் முடிச்சுக்கோங்க. ஆனால் அல்லாஹ் அதுக்கும் சொல்கிறான் பாருங்கள், அவங்களுக்கிடையே நீதமாக நடந்திட முடியாது அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா ஒரு பெண்ணை மட்டும் மனம் முடிச்சுக்கோங்க. அப்போ அவங்கள நீங்கள் கரெக்டாக உங்களால் வழி கொண்டு செலுத்த முடியாது, அவங்களுக்கு தேவையானதை செய்ய முடியாது, இல்லை அவங்கள பார்த்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் எப்படி நினச்சாலுமே நீங்கள் ஒரு பெண்ணை மட்டும் மனம் முடிச்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஒரு பெண்ணையே பொறுப்பாக பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம ஆண்கள் இருக்காங்களா, நம்ம பெற்றோர்கள் அப்படி வளர்த்து விட்ருக்காங்களா அப்படின்னா தெரியல. இன்றைக்கி நம்ம மகனை இந்த மாதிரி பொறுப்பாக வளர்க்குறதுக்கு தயார்படுத்துகிறோமா? ஒரு பெண்ணையாவது பொறுப்பாக வச்சு நடத்துறதுக்கு நம்ம தயார்படுத்துகிறோமா? அல்லது நம்மளை பார்க்கணும், ஒரு சுயநலம் கலந்த விதமாக நம்மளை அவன் பார்க்கணும், இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டு அவனை பார்க்குறேன், அதே மாதிரி அவன் என்னையத்தான் பார்க்கணும், அவன் பொண்டாட்டியை விட எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம குழந்தைய வளர்க்குறோமா? இது பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி. சில தாய்மார்கள் தன்னுடைய பெண் மக்களை தான் சொல்கிறத மட்டுமே செய்கிற அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் இவங்கக்கிட்ட சொல்லணும், இவங்க சொல்படி தான் அந்த மகள் கல்யாணம் ஆகி இன்னும் குழந்த பிறந்தாலும் இவங்க சொல்கிறத தான் கேட்கணும். ஸோ இப்படியும் இருக்கும். ஸோ நம்ம பார்க்கணும். இப்படி ஒரு ஆண்மகன் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மற்றவங்களுக்காக பொறுப்பாக நின்று வளர்க்குறது தான் மகனை வளர்க்குறதுக்கான அழகு. ஸோ இதெல்லாம் சொல்லி வளங்க. இந்த மாதிரிலாம் காலம் வந்தால், அனாதைகளை பார்த்துக்கிற சூழல் வந்தால் இந்த மாதிரிலாம் இருக்கணும், எல்லாரையும் நீ தான் பார்த்துக்கிடணும். அப்படி பார்த்துக்கிறப்ப உன்னால் முடிஞ்சால் இப்படி 2 2 3 3 திருமணம் பண்ணி, திருமணம்ன்ற பேரில் அவங்களுக்கு பாதுகாப்பை கொடு. பாதுகாப்பு அதை தாண்டி அந்த அடுத்த விஷயம், திருமணத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை, அது அவங்கவுங்களோட ப்ரைவசி, அதில் யாருமே தலையிட தேவையில்லை, நீங்களும் நானும் சரி. அப்போது அந்த ப்ரைவசிங்கிறது உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன். நீங்கள் அதிகமாக குழந்தைகளும் இன்னும் வேறு யாரும் கேட்பீங்கன்றதுனால நான் ப்ரைவசி அப்படின்றத சொல்லிடுறேன். ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லும்போது எந்த வயசில் எப்படி பக்குவமாக சொல்லணுமோ நீங்கள் சொல்லி கொடுங்க. ஏன்னா ஒரு பெற்றோருக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை, அல்லாவே சொல்லி கொடுத்து தான் எல்லாம் அனுப்புகிறான். ஸோ அவங்களுக்கு தெரியும் நம்ம குழந்தைக்கு எப்போ என்ன சொல்லலான்னு. ஆனாலும் இது அல்லாஹ் சொன்ன விஷயம், இது அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் நீங்கள் வளர்க்கணும். ஸோ இந்த மாதிரி யாருக்கு எந்த அனாதைகளுக்கும் நீ எப்படி வாழ்க்கை கொடுக்கணும், எந்த மாதிரி நீ பார்த்துக்கிடணும், அப்படி உன்னால் முடியலைன்னா ஒரு பொண்ணையாவது நீ நல்லபடியாக வச்சுக்கோ. அதுவும் அந்த ஒரு பெண்ணை கூட நல்லா உன்னால் முடியல அப்படின்னா உங்கள் கைகள் சொந்தமாக்கி கொண்ட பெண்களை. அப்போ இது எப்போ வரும் அப்படின்னா ஒரு போர்க்காலங்களில் சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த ஆண் இறந்துட்டான் அப்படின்ற பட்சத்தில் அங்கே உள்ள அந்த சொத்துக்கள், அந்த அந்த பொருட்கள், போரில் கிடைக்கிற பொருட்களும் அங்கே இருக்கிற பெண்களும் அடிமை, அதாவது அடிமை மாதிரி வருவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம லாங்குவேஜில் சொல்லணுன்னா வேலைக்காரவங்க மாதிரி. அப்போ அந்த மாதிரி வேலைக்காரவங்க மாதிரி வந்தவங்களை நீங்கள் திருமணம் பண்ணிக்கோங்க. இது நீதி தவறாமல் இருக்கிறதுக்கு தான். இது நல்ல ஒரு பழக்கம், மிக நெருக்கமானது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது எவ்வளோ பெரிய விஷயம்.
இது இன்னைக்கு நம்ம வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஒரு போர் அந்த மாதிரியான எந்த சூழல்ல இல்லை. அதனால இது நமக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு வந்து கொஞ்சம் நெருடலான விஷயமா இருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் போர் இந்த மாதிரியான சூழல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பார்க்கல, பட் நமக்கு முன்னாடி இருந்த 2-3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்தவங்க பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ நம்மளும் வந்து நம்ம அத்தா அம்மா சொல்லி கேட்டிருப்போம். அவங்க பசியோடு இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம நல்ல டாப்பில் இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். பசினா என்னன்னே தெரியாது. நம்ம குழந்தை இதை விட அடுத்த லெவலில் இருக்கும். ஆனால் குறித்து வச்சுக்கோங்க, வரலாறு திருப்பி வரும். மீண்டும் நம்ம 2வது சந்ததி திருப்பியும் பசிக்கு போகும், யுத்தத்துக்கு போகும். அப்போ இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தா தான் அடுத்தடுத்த சந்ததிக்கு போகும். இல்லைன்னா ஈஸியாக இந்த சூழ்ச்சியான உலகத்துக்குள்ளே இரையாக போயிடுவாங்க நம்ம சந்ததி. ஒவ்வொரு பிள்ளைங்களும் நமக்கு என்னது, நம்மளுடைய அடையாளமாகத்தான் பார்க்குறோம். அல்லாஹ்க்காக நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வேலையை தொடர்ந்து செய்ய அந்த புள்ள வேணும். அப்படித்தான் நீங்கள் துவாவும் கேட்டு அல்லாட்ட உங்கள் குழந்தைங்கள வாங்குறீங்க. யா அல்லாஹ், எனக்கு அப்புறம் உன்னைய வழிபடுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சந்ததியை கொடு அப்படின்னு சொல்லி தான் உங்கள் இறைவன்கிட்ட கேட்டு நீங்கள் உங்கள் குழந்தையும் வாங்குறீங்க. அப்படி நீங்கள் வாக்குறுதி கொடுத்து வாங்கின குழந்தைய ஒன்றுமே தெரியாமல், நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்கு பணம் காசு வேணும், அதுக்கு எப்படி சம்பாதிக்கணுங்கிறது சொல்லித்தரதுக்கு நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்ற பட்சத்துக்கு மட்டும் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு முட்டாள்தனம். அப்போ அல்லாஹ் அனாதைகள் விஷயத்தில் நீங்கள் நீதமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி நடந்துக்கிடணும், திருமணம் எப்படி பண்ணணும், ஒருத்தர் அதாவது 4 பேர் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். முடியாத பட்சத்துக்கு ஒருத்தரை மட்டும் நீங்கள் திருமணம் பண்ணி அவங்கள நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிடலாம், அவங்க குழந்தைங்கள. அதையும் தாண்டி அதுவும் முடியலைன்னா உங்கள் கைவசம் இருக்கிற அடிமைகளை அதாவது வேலைக்காரர்கள் மாதிரி, இன்றைக்கி நம்மளோட லாங்குவேஜில் சொல்லணுன்னா அவங்களுக்கு நீங்கள் மனைவியாக்கிக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வஆத்துன் நிஸாஅ ஸதுகாத்திஹின்ன நிஹலா ஃபஇன் திப்ன லகும் அன் ஷைஇம் மின்ஹு நஃப்ஸன் ஃபகுலூஹு ஹனீஅம் மரீஆ. அதாவது மேலும் பெண்களுக்கு அவர்களுக்குரிய மகரை கடமையென கருதி மனம் உவந்து அளித்து விடுங்கள். அதாவது அல்லாஹ் அடுத்து திருமணத்தை சொல்லிட்டு பெண்களுக்கு மகரை கொடுத்துருங்க, கடமை மாதிரி நினச்சி கொடுங்க. ஆனாலும் அந்த மகரில் இருந்தால் ஏதாவது ஒரு பாகத்தை அவள் உங்களுக்கு தர்றதுக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் அதை தாராளமாக அனுபவிக்கலாம். பாருங்கள், மகரை கொடுங்கன்னு சொல்லி வருது. இன்றைக்கி அதை நம்ம மீறினாவே, மகரை வாங்கணும் அப்படின்னாவே அது வந்து என்னது, அல்லாஹ்க்கு மாறு செய்கிறது தான். சின்ன விஷயந்தான். ஆனால் இது நமக்கு பலருக்கு தெரிஞ்சாலும் நம்ம அதை செய்கிறோம். ஆனால் முன்னைக்கு இப்போ பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், முன்னை விட இப்போ ரொம்ப பரவாயில்ல. பட் அதை தாண்டி சீரெல்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அதுவுமே வந்து இதுதான். ஏன்னா முக்கியமாக சீர் வாங்குறதை தாண்டி இன்றைக்கி மகருன்ற பேரில் நம்ம தான் எதுவுமே வாங்கலைல்ல. அதனால வந்து கம்மியான அமௌண்ட், ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய். ஆனால் மகருங்கிறது அந்த பொண்ணு எவ்வளோ கேட்குதோ, இன்றைக்கி சொல்லப்போனால் அந்த வரதட்சணை மாதிரி அந்த பொண்ணு கேட்கணும், எனக்கு 2 லட்சம் 5 லட்சம் 1 லட்சம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கடமையாக நம்ம மகர் கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம செய்கிறது சரியான முறை இல்லை. இன்றைக்கி மகருன்னு சொல்லிட்டு மகருக்கு திருமணம் பண்ணுறேன் அப்படின்னு பேர் வேறு. ஆனால் சுப்ஹானல்லாஹ், மகருனா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஒரு 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 2000 ரூபாய் 3000 ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஏதோ ஒரு நகை போடுறது, அவ்வளோதானா அப்படின்னா உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணு என்ன கேட்குறாளோ அதை கொடுக்கறது தான் மகர். அதைத்தான் அல்லாஹ் கடமைன்னு சொல்கிறான். கடமை மாதிரி நீங்கள் மனம் உவந்து, அதாவது மனசார நீங்கள் செய்யுங்க.
இப்போ அதிலேருந்து அந்த மகர் தொகையிலேருந்து அவள் உங்களுக்கு ஏதாவது கொடுத்தாலும் நீங்கள் அனுபவிக்கலாம். இப்போ உங்களுக்கு கொடுத்தா தான் அனுபவிக்கணும், நீங்களாக கேட்டு வாங்கக்கூடாது. அதே மாதிரி அந்த பணத்தை வச்சு அவங்க என்னமும் பண்ணுவாங்க. ஸோ இது பெண்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த எம்பவர்மெண்ட். இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அடுத்த ஆயத்து பாருங்கள். وَلَا تُؤْتُوا السُّفَهَاءَ أَمْوَالَكُمُ الَّتِي جَعَلَ اللَّهُ لَكُمْ قِيَامًا وَارْزُقُوهُمْ فِيهَا وَاكْسُوهُمْ وَقُولُوا لَهُمْ قَوْلًا مَعْرُوفًا. மேலும் உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியுள்ள பொருள்களை விவரம் அறியாதவர்களாய் உள்ள அனாதைகளிடம் ஒப்படைக்காதீர்கள். ஆனால் அப்பொருள்களிலிருந்து அவர்களுக்கு உண்ணவும் ஒடுக்கவும் அளியுங்கள். மேலும் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை அறிவுறுத்துங்கள். இப்போ ஆரம்பத்தில் அல்லாஹ் சொன்னான்ல, அனாதைகளை நீங்கள் நீதமாக நடத்துங்க அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல அதை அப்படியே திருப்பியும் கொண்டு வரான். என்னென்னா, அந்த அனாதைகளுக்கு நீங்கள் அவங்களுக்கும் சில சொத்து இருக்கும். சொத்துங்கிறதே இங்கே உலகத்தில் இருக்குது அப்படின்னா அது பொது உடைமை மாதிரி தான். அதனால அல்லாஹ் ஒரு சொத்தில் இருக்கக்கூடிய பரக்கத்து அதை சுற்றி இருக்கிற ஆட்களுக்கும் சேர்ந்து தான் அல்லாஹ் தருவான். அப்போது நம்ம வாழ்க்கை தேவை நிறைவேற்றிக்கிறதுக்காக ஒரு சொத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்படின்னா, அந்த வீட்டில் உள்ள பெரியவங்க இறந்துட்டாங்க, அந்த 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 குழந்தைங்க அனாதை ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஒன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று அவங்கள கொண்டு போய் அனாதை இல்லத்தில் விட்டுட்டு அந்த சொத்தை தான் எடுத்துக்கிறாங்க. இல்லைன்னா அந்த அனாதை இல்லத்தில் கொடுத்துட்டு இந்த சொத்தையும் அனாதை இல்லத்தில் கொடுத்து அனாதை இல்லை இதை எடுத்து எல்லாத்துக்கும் பங்கு போட்டு இது பண்ணிக்கிறாங்க, இவங்களும் சாப்பிட்டுக்கிறாங்க. இல்லைன்னா ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி. ஒன்று அவங்க கையிலையே கொடுத்து அவங்களுக்கு ஒரு கார்டியன் மாதிரி கொடுத்து ஏதோ நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி பொருட்கள் இருக்குது அப்படின்னா குழந்தைங்க அந்த அனாதைகள் குழந்தையாக இருக்காங்க, விவரம் தெரியாதவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்காதீங்க. ஆனால் அந்த பொருளில் இருந்து அவங்களுக்கு உண்ணவும் உடுக்கவும் கொடுங்க. அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டில் ஏதோ ஒரு அனாதை இருக்குது, நம்ம இரத்த பந்தத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம நல்லவங்க தான். அப்போ என்ன பண்ணுறோம்? அந்த அனாதையை கொண்டு போய் அனாதாசிரமத்தில் விட்டுட்டு அந்த சொத்தையும் அவங்கக்கிட்டே கொடுத்துட்றோம். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சொத்தை எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிடுறாங்க. ஏன்னா எல்லாரையும் பார்த்துக்கிடணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி செலவு பண்ணிடுறாங்க. இல்லை அந்த சொத்தை ஏதோ பண்ணுறாங்க. அப்போ நம்மளோட இரத்த பந்தம், நம்ம சித்தப்பா மக்க, நம்ம அண்ணன் மக்க, நம்ம தம்பி மக்க, அப்போ நம்மளோட சொந்தம் அப்படிங்கிறப்போ அவனை கொண்டு போய் அடுத்த இடத்துல விட்டு சொத்தையும் கொண்டு போய் கொடுத்து அவனுக்கும் அதில் பயன் இல்லை, அவங்களும் மொத்தமாக இது பண்ணிடுவாங்க அப்படின்னா அது என்ன? ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் அவனை பாருங்கள், அவனுக்கு சாப்பாடு கொடுங்க, அவங்க நல்ல சாப்பாடு கொடுங்க, நல்ல ட்ரெஸ்ஸு கொடுங்க. சாப்பாடு ட்ரெஸ்ஸுனால் அவனுக்கு தேவையான விஷயங்கள். உங்கள் மகன்களுக்கு என்ன, உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன தருவீங்களோ அதே மாதிரி கொடுங்க, நல்ல அறிவுரை கொடுங்க. அப்போ அப்படி வளங்க. விவரம் தெரிகிற வரைக்கும் சொத்தை அவன்கிட்ட கொடுக்காதீங்க. இதை அல்லாஹ் சொல்லிட்டான் இல்லையா? அடுத்த ஆயத்தில் பாருங்கள், எப்போ சொத்தை தரணும்னு சொல்லுவான். வபுதலுல் யதாம ஹத்தா இதா பலகுன் நிகாஹ் ஃபஇன் ஆனஸ்தும் மின்ஹும் ருஷ்தன் ஃபத்ஃபஉ இலைஹிம் அம்வாலஹும் வலா தஅகுலுஹா இஸ்ராஃபன் வபிதாரன் அன் யக்பரு வமன் கான கனியன் ஃபல்யஸ்தஃபிஃப் ومن كان فقيرا فليأكل بالمعروف فإذا دفعتم إليهم أموالهم فأشهدوا عليهم وكفى بالله حسيبا. அப்போ மேலும் அனாதைகளை அவர்கள் திருமண பருவத்தை அடையும் வரை சோதித்து வாருங்கள்.
அவங்கள செக் பண்ணிகிட்டே இருங்க திருமணம் வயசு வர வரைக்கும். திருமண வயசு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஏதோ ஆண்களுக்கு வந்து 24, பெண்களுக்கு 21 அப்படி ஆயிடுச்சு. ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஒரு நீங்கள் நல்லா பாருங்கள், குடும்பத்தில் நல்ல மூத்த பிள்ளையாக இருக்கிறது இல்லை கஷ்டப்பட்டு இருக்கிறதெல்லாம் 13, 14 வயசுலேயே அவ்வளோ மெச்சூராக இருக்கும். நின்று எல்லாத்தையுமே பார்த்துக்கிற அளவுக்கு பருவம் அந்த பக்குவம் இருக்கும். இன்னும் சிலர் இருப்பாங்க 30 வயசுலேயும் கூட அவங்களுக்கு அந்த பக்குவம் இருக்காது. ஸோ எப்போ அந்த பொருட்களை மேனேஜ் பண்ணி தன்னை தாங்களே காப்பாற்றிக்கிற அளவுக்கு பக்குவம் வருதோ அதுதான் திருமண பருவம். கூடவே அந்த அந்த ஆண் பெண் வயதுக்கு வரக்கூடிய பருவம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து அவங்களுடைய நிலைப்பாடு இதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே வாங்க. அவங்க பகுத்து உணரும் தகுதியை நீங்கள் கண்டால், நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு அவங்க சரிவர இருக்கக்கூடிய அந்த ஆளுமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குரிய உடைமைகளை அவங்கக்கிட்டேயே ஒப்படைச்சிடுங்க. இது எவ்வளோ நல்ல ஒரு விஷயம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம இன்றைக்கே மௌத்தானாலும் கூட நமக்கு பயம் இருக்காது. நம்ம ஏன் பயப்படுவோம் மௌத்தை கண்டு? நம்ம ஏன் பெரிய எந்த நல்லது கெட்டதுலேயும் எந்த ஒரு இடத்துலையும் சண்டை போடாமல் இருக்கோம்? நம்ம மௌத்தாயிட்டா நம்ம புள்ள நிலைமை என்ன ஆகும்? அதை யார் பார்த்துப்பா? இதுதானே நமக்கு கேள்வி. இந்த கேள்விக்கு தான் அல்லாஹ் பதிலும் சொல்கிறான். ஆனால் இதெல்லாம் நமக்கு சொல்லித்தராமல் தான் உயிர் மேலே பயத்தை காமிச்சு, உடைமை மேலே பயத்தை காமிச்சு இன்றைக்கி வரைக்கும் நம்ம இப்படி சுற்றிகிட்ருக்கோம். அப்போ உடைமைகளை அவர்களிடமே ஒப்படைத்திடுங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குது, நமக்கு பிறகும் நம்ம குழந்தைங்கள இப்படி பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். நல்லா பின்வரும் இதில் அதெல்லாம் சொல்லுவான் பாருங்கள். அவர்கள் பெரியவர்களாகி தங்களின் உரிமைகளை கேட்டு விடுவார்கள் என அஞ்சி அந்த உடைமைகளை நீதிக்கு புறம்பாக வீண் விரயமாக அவசரமாக விழுங்கி விடாதீர்கள். இப்போ அவங்க பெருசாகிற வரைக்கும் என்கிட்ட தானே அந்த சொத்து இருக்க போகுது, அவங்க பெருசானா கேட்டுருவாங்களே அப்படின்ட்டு அவசரமாக நீங்கள் அதை சாப்பிடாதீங்க, வேஸ்ட்டு பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியம், வேஸ்ட்டு பண்ணாதீங்க. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கெலாம் வந்து எத்தனை விஷயங்கள் நடக்குது தெரியுமா? நமக்கு வந்து நம்ம சிந்திக்கணும், நம்ம என்ன, நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, நம்மளை யார் என்ன பண்ணுறா, நம்ம யாருக்கு என்ன பண்ணுறோம், சிந்திச்சு பாருங்கள். இதெல்லாம் சொல்லி கொடுத்து வாங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் தெரியணும். உங்களுக்கும் தெரியணும், பிள்ளைங்களுக்கும் தெரியணும். நம்மளோட 10 வம்சமாக வந்தாலும் வழிமுறையாக தெரியணும். இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்காம வந்துட்டாங்க. அதனால இதெல்லாம் நமக்கு புதுசாக இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய சொத்தை, இருக்கக்கூடிய பணம், காசை அந்த வாழ்வாதாரத்துக்கு தேவையானது, எந்தெந்த காலத்துக்கு என்னென்ன வாழ்வாதாரத்துக்கு தேவையோ அது எல்லாம். ஸோ அனாதைகளை பராமரிப்பவர் வந்து செல்வந்தராக இருந்தால் அவர் வந்து அனாதைகளோட சொத்துலேருந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது, தவிர்த்துக்கோங்க. ஏழையாக இருந்தால் நியாயமான அளவு சாப்பிட்லாம். அவர்களின் சொத்துக்களை அவர்களிடமே ஒப்படைக்கும்போது அதற்கு சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் 2 இடத்துல இப்போ சாட்சியை பற்றி பேசுகிறான். ஒன்று கடன் கொடுக்கும்போது சொன்னான், இப்போ சொத்துக்கள், அனாதைகளோட சொத்துக்களை திருப்பி அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது சாட்சி வச்சுக்கிடணுமா. ஏன்னா அல்லாஹ் கணக்கு கேட்பதில் போதுமானவன். இது எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து அன்னைக்கு ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு அரபிகளுக்கு இதெல்லாம் இறங்குச்சு அப்படின்னா இப்போ சிந்திச்சு பாருங்கள், ஏன் நபியை வந்து அவங்க வெறுத்திருப்பாங்கன்னு. ஏன்னா இன்றைக்கும் இந்த சட்டம்லாம் வந்துச்சுன்னா நமக்கே பிடிக்க மாட்டேங்குது. அனாதைகளை நம்ம பார்த்துக்கிடணுமா, அதுவும் அவங்களுடைய சொத்துக்களை வச்சு நம்ம நிர்வாகம் பண்ணணுமா, இது என்னடா இதாக இருக்குது அப்படின்னு நமக்கே ஒரு வித்தியாசமாக தோணுது. ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது அரபிகளுடைய பழக்கமே என்னவாக இருந்துச்சுன்னா, அனாதைகள்னால் அவங்கள வந்து ரொம்ப துச்சமாக கருதுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட இதில் இருக்கும்போது இந்த மாதிரியான வசனங்கள்லாம் கூட அவங்கள
பாதிச்சிச்சு. ஏன்னா இப்போ அனாதை அப்படின்னா அந்த வீட்டில் யாருமே ஆண் இல்லை அப்படின்னா அந்த பெண்களை என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் பண்ணுங்கன்னு வந்துருச்சு. நம்ம எத்தனை படங்களில் பார்த்துருப்போம். அந்த ஒரு வீட்டில் ஆண் இல்லைன்னா அந்த பெண்ணை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க. டார்ச்சர் பண்ண எல்லா ஆண்களும் ரெடியாக இருப்பாங்க. ஆனால் திருமணம் பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியவே அவங்களால பார்த்துக்க முடியாது. ஸோ இதெல்லாம் அந்த ஆண்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு சம்மட்டி அடியான ஒரு விஷயம். ஆக்சுவலாக என்ன ஆகிடும், இவங்கெல்லாம் இஸ்லாம் பாருங்கள் ஆண்களுக்கு இத்தனை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே கூட யோசிப்போம். பெண்களை அப்படி திருமணம் செய்ய சொல்லலையே, ஆண்களுக்கு சொல்கிறானே அல்லாஹ். யோசிச்சு பாருங்கள். பெண் யாரும் போயிட்டு அதாவது ஒரு வீட்டில் பொம்பளை இல்லை அப்படின்னா அந்த ஆணை போயிட்டு வேறு எந்த பெண்ணும் போய் டார்ச்சர் பண்ண மாட்டாள். அண்ட் அதே வீட்டில் ஆம்பளை இல்லை அப்படின்னா அந்த பெண்ணை போயிட்டு ஆண்கள் எவ்வளோ டார்ச்சர் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் அல்லாஹ் தெரியாதவனா? ஏன்னா படைச்சவனே அவன் தானே, அதைத்தானே ஆரம்பத்திலே சொல்கிறான். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வசனங்கள் எல்லாம் அவங்களுக்கு சவுக்கடி மாதிரி இருந்திருக்கும். இது இன்றைக்கும் நமக்கு சவுக்கடி தான், ஆண்களுக்கும் சரி. பார்க்க அதுனா ஆண்களுக்கு 3 திருமணம் 4 திருமணம் மாதிரி தெரியும். ஒரு திருமணம் பண்ணி அவனால் அந்த பொறுப்புகள்லேருந்து விலகி இருக்க முடியுமா? 4 திருமணங்கிறது அவனுக்கு முடியாத காரியம். அவன் சுத்தமாக முடியாது. ஆனாலும் அப்போ சொல்கிறான் அப்படின்னா அப்போ அந்த பெண்களை ரொம்ப கவனமாக பார்த்துப்பான்னு அர்த்தம். ஏன்னா சட்டம் இருக்குது. ஸோ அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ எவ்வளோ பெண்களை எந்த அளவுக்கு அல்லாஹ் யோசித்து ஒவ்வொரு பெண்கள் அப்படிங்கிற பேராலேயே அத்தியாயத்தை கொடுத்து இத்தனை வசனங்களை கொடுக்குறான் பாருங்கள். முக்கியமாக அனாதைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். லிர்ரிஜாலி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின் நிசாஇ நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன மிம்மா கல்ல மின்ஹு அவு கசுர் நசீபம் முஃப்ரூசா. அதாவது மரணமடைந்த தாய் தந்தையரும் நெருங்கிய உறவினரும் விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கு பங்குண்டு. ஸோ அடுத்து சொத்து விஷயத்துக்கு வரான் அல்லாஹ். ஏன்னா இப்போ ஒரு சொத்து இப்போ ஏதோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்களோட பசங்க இருக்காங்க, அவங்கள நம்ம பார்த்துக்கிறணும், அவங்க சொத்தையும் நம்ம பார்த்துக்கிறணும் அப்படின்னா நம்ம என்ன தியாகியா? ஒரு தியாகி தான் இதெல்லாம் பண்ண முடியும், ஒரு சாதாரண மனுஷன் பண்ண முடியாது. அப்போ ஒரு சாதாரண மனுஷனும் இதை செய்யணும் அப்படின்னா அவனுக்கும் சொத்தில் பங்கு ஏதாவது இருந்திருக்கணும். அதையும் அல்லாஹ் நிர்ணயிக்கிறான் பாருங்கள். நெருங்கிய உறவினரும் தாய் தந்தையரும் விட்டு சென்ற சொத்தில் பங்கு இருக்கான். ஆண்களுக்கு பங்கு இருக்குது. அதே மாதிரி தாய் தந்தையரும் நெருங்கிய உறவினரும் விட்டு சென்ற சொத்தில் பெண்களுக்கும் பங்கு இருக்குது. அந்த சொத்து குறைவாகவோ அதிகமாகவோ இருந்தாலும் சரி, இந்த பங்கு அல்லாஹ்வினால் நிர்ணயிக்கப்பட்டது. ஸோ ஆணுக்கும் பங்கு இருக்குது, பெண்ணுக்கும் பங்கு இருக்குது. அல்லாஹ் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நிர்ணயிச்சிட்டான். சரியா? அடுத்த ஆயத்து பாருங்கள். மேலும் பங்கீடு செய்யும்போது இதா ஹதரல் கிஸ்மத்து ஊலுல் குர்பா வல் யதாமா வல் மசாக்கீனு ஃபர்சுகுஹும் மின்ஹு வகுலு லஹும் கௌலம் மஅரூஃபா. மேலும் பங்கீடு செய்யும்போது வாரிசு அல்லாத உறவினர்களோ அனாதைகளோ வறியவர்களோ வந்தால் அச்சொத்திலிருந்து அவர்களுக்கும் சிறிது வழங்குங்கள். மேலும் அவர்களிடம் கனிவாக பேசுங்கள். இதை நம்ம யாராவது என்னைக்காச்சும் செஞ்சுருக்காங்களா? இன்றைக்கி நம்ம இதில் எவ்வளோ முஸ்லீம்கள், நல்ல பணக்காரவங்களும் இருக்காங்க, இல்லாமல் இல்லை, ஏழைகளும் இருக்காங்க, பணக்காரவர்களும் முஸ்லீம்களில் இருக்காங்க. ஆனால் சொத்து அவங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிறதுல சண்டை வரும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்கள் சைடில் ஏதோ உறவினரோ வேறு சொத்தில் பங்கு இல்லாத உறவினர்,
யாராவது இருக்காங்க, இல்லை அனாதைகள் ஏதாவது இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க யாராவது இருக்காங்கன்னா அந்த சொத்துலேருந்து அவங்களுக்கும் ஏதாவது கொடுங்க, கனிவாக ஏதாவது பேசுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாவே அது வந்து நமக்கு வந்து கட்டாயம் இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லலை, ஆனால் கொடுங்க. அப்போ கட்டாயம் நம்ம ஏதாவது அவருக்கு அந்த உறவினருக்கோ அனாதைக்கோ வறியவருக்கோ கொடுத்தாகணும். நம்ம அதை செஞ்சுருக்கோமா? சுபஹானல்லாஹ், அது செஞ்சுருக்கோமா? முக்கியமாக அந்நிசா அப்படின்ற பேரில் அல்லாஹ் சொத்து விஷயங்களை பற்றி சொல்கிறான்னா இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கட்டாய கடமை. ஏன்னா நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம பிள்ளைங்களை நம்ம சொல்லி வளர்த்து விட முடியும். நம்ம வளர்க்குற பிள்ளைங்க தான் நாளைக்கு ஆண்களாக வந்து நிற்பாங்க. அப்போ ஒட்டுமொத்த பொறுப்பும் நம்மக்கிட்ட தான். ஆண்களை விட பொறுப்பு அதிகம் பெண்களுக்கு. ஏன்னா அந்த ஆண்களை வளர்க்குறீங்க, நம்ம அந்த ஆண்களை வளர்க்கக்கூடியவங்க நம்ம. ஸோ அப்போ எவ்வளோ பொறுப்போடு நம்ம நடந்துக்கணும், எவ்வளோ விஷயங்களை நம்ம புரிஞ்சு செயல்படணும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடியவங்கக்கிட்ட நம்ம கனிவாக பேசணும் அப்படிங்கிறாங்க. அடுத்த ஆயத்து பாருங்கள். வல்யக்ஷல்லதீன லவ் தரகு மின் கல்ஃபீஹிம் துர்ரியதன் திஆஃபன் காஃபு அலைஹிம் ஃபல்யத்தகுல்லாஹ வல்யகூலு கௌலன் சதீதா. இப்போ மக்கள் தங்களுக்கு பின்னால் ஒன்றுக்கும் இயலாத குழந்தைகளை விட்டுவிட்டு மரணமடைய நேரிட்டால் அப்போது தன் குழந்தைகள் குறித்து எந்த அச்சங்களுக்கு அவர்கள் ஆளாவார்களோ அதனை கருத்தில் கொண்டு இவர்கள் விஷயத்தில் இப்போது அவர்கள் அஞ்சிக்கொள்ளட்டும். எனவே அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழட்டும், மேலும் நேர்மையான வார்த்தைகளையே பேசட்டும். அதாவது நமக்கு அப்புறம் இப்போ ஒரு வேளை நம்ம குழந்தைங்க இருக்காங்க, அவங்க இப்போ என்ன ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள வச்சுருக்கோம். ஒரு வேளை இப்போவே அவங்கள விட்டு நம்ம மௌத்தாயிட்டா, இப்போ அந்த குழந்த அந்த மாதிரி குழந்த அனாதையாக இருக்கும்போது இப்படி யாராவது வந்து அதை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கும் எல்லாம் செய்கிறாங்க, நம்ம அது அப்படி செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் நம்ம அல்லாஹ்க்காக போராட போவோமா? ஸோ அதுதான் சொல்கிறான். நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு நடக்கிற மாதிரி நினச்சி பாருங்கள். அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் கரெக்டாக பயந்துருப்பீங்க. அல்லாஹ்க்கு பயந்து வாழுங்க, நேர்மையான வார்த்தையே பேசுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுறான். இன்னல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா ஜுல்மன் இன்னமா யாக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா வசயஸ்லௌன சஈரா. இப்போ அனாதைகளின் சொத்துக்களை யார் அநியாயமாக உண்ணுகிறார்களோ அவர்கள் உண்மையில் தங்கள் வயிறுகளின் நெருப்பைத்தான் நிரப்பிக்கொள்கிறார்கள். அப்போ நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்யூச்சரை நினச்சி பாருங்கள். இதெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், யார் அனாதையோட சொத்துக்களை சாப்பிட்றோமோ அவங்க வயிற்றில் நெருப்பத்தான் நிரப்பிக்கிறாங்க. வெகு சீக்கிரத்தில் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பில் அவங்க வீசி எறியப்படுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ ஆரம்பத்திலேயே அனாதைகளையும் சொத்துக்களையும் பற்றி அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறான். சிந்திச்சு பாருங்கள். இது எல்லாம் நமக்கு புதுசாக தெரியுது, ஆனால் இது ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி இல்லை, எத்தனை வருஷத்துக்கு ஆனாலும் இதெல்லாம் வந்து தேவைப்படுற ஆயத்துக்கள் தான். இதெல்லாம் இஸ்லாம் காட்டலை, இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் மக்கள் இஸ்லாத்தினால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி யாராவது வந்து யார்கிட்டையாவது நம்ம போயிட்டு இஸ்லாத்தில் அனாதைகளை இப்படி பார்த்துக்கிடணும், அதே மாதிரி கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுக்கணும், நீங்கள் வந்து இது ஏன்னா இன்றைக்கி இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோமா? வாழ்க்கை கொடுக்கணும், முடியாட்டி மனைவியை மட்டும்தான் பார்க்கணும், அதுவும் முடியலைன்னா வீட்டு வேலைக்காரியை மட்டும்தான் நீங்கள் திருமணம் பண்ணி வச்சுக்கிடணும். அப்போ அந்த அளவுக்கு பெண்களுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்படி இருந்தால், இப்படி யாராவது செஞ்சாங்கன்னா நீங்களும் இஸ்லாமில் உள்ளவங்க தான், நீங்களும் இறைவனுக்கு தானே பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிடணும். அவ்வளோதான்.
அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அல்லாவையே வணங்குங்க அப்படின்னா அவன் ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணுறாங்க, இறைவன் கடவுள் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இறைவனைத்தான் வணங்கக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம மற்றவங்கள சிந்திக்கிறத விட்டுட்டு இஸ்லாத்தை நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதைத்தான் காமிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இஸ்லாத்தில், எங்கள் இறைவன் சொல்லியிருக்கான், அனாதைகளை நாங்கள் இப்படி பார்த்துக்கிருவோம் அப்படின்னு நம்ம பார்த்துக்க ஆரம்பித்தா மட்டும்தான் அது வெளியில் தெரியும். நம்ம சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ இரத்த பந்த உறவுகளை பேணக்கூடியவர்களாக, அனாதைகளை நீதமான முறையில் நடத்தக்கூடியவர்களாக இறைவன் உங்களையும் எங்களையும் ஆக்கி வைப்பானாக. சொத்து விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடியவர்களாக இறைவன் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ்.